இந்த வீடியோவில் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஒரு 10 rupees பிஸ்கட். ஓகே, அந்த பிஸ்கட் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு 10 பிஸ்கட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு 2 பர்சன்ஸ் ஏ அண்ட் பி வந்து அந்த பிஸ்கட் பாக்கெட்டை வந்து வாங்க போகிறாங்க. இவங்கிட்ட 5 ரூபாய் இருக்குது, இவங்கிட்ட 5 ரூபா இருக்குது. இவங்க 2 பேரும் 5 ரூபா போட்டு 10 ரூபா வருது. அந்த 10 ரூபாயில் இந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்குறாங்க. அவங்க எப்படி ஈக்குவலாக பங்கு பிடிச்சிக்குவாங்க? இவன் 5 ரூபா போட்டதுனால அந்த 10 பிஸ்கட்டில் எனக்கு 5 பிஸ்கட் கொடுறா அப்படின்னு சொல்லி இவனுக்கு 5 பிஸ்கட் கிடைக்கும், இந்த பையனுக்கும் 5 பிஸ்கட் கிடைக்கும். ஓகே, இது நம்ம ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் இப்படி இல்லாமல் இப்போது இவன் 8 ரூபா போடுறான், இவன் 2 ரூபா போடுறான். இவங்க 2 பேரும் 10 ரூபாய்க்கு அந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்குறாங்க அப்படின்னா இவனுக்கு எத்தனை பிஸ்கட் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்து. இப்போ இது 10 அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இவனுக்கு 8 பிஸ்கட் கிடைக்கும், இவனுக்கு 2 பிஸ்கட் கிடைக்கும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, 8 + 2 என்னது 10. அந்த 10 தான் இந்த 10 பிஸ்கட்டை பிரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த 10ங்கிற வேல்யூ தான் இந்த 10 பிஸ்கட்டை பிரிக்க போகுது. அப்போது இதை அடித்து கொடுத்தா என்னது ஒரு வேல்யூ. ஓகே, அப்போது இவன் 8 ரூபா போட்டதுனால அவனுக்கு 8 பிஸ்கட், இவன் 2 ரூபா போட்டதுனால அவனுக்கு 2 பிஸ்கட். ஒரு பங்கோட வேல்யூ 1 ரூபா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதே நான் ஒரு 5000 ரூபாய் நான் வச்சுருக்கிறேன். ஓகே, இதை வந்து 2:3 பிரிக்கிறேன். ஏ அண்ட் பி இருக்காங்க, என் கையில் கொடுத்துட்டு இந்த 5000 ரூபாயை ஏக்கும் பிக்கும் நீ பங்கை விரித்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, இவனுக்கு நான் 2 பங்கை கொடுக்கணும், அவனுக்கு நான் 3 பங்கை கொடுக்கணும். அப்போது நான் பிரிக்க வேண்டிய தொகை என்னது 5000. அந்த 5000 தான் இந்த 2:3 இதோட வேல்யூ. அப்போது அந்த 5 தான் அந்த 5000. அப்போ ஒரு பகுதி எவ்வளவு? ஒரு பார்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு பகுதி எவ்வளவு? 1000 ரூபா. ஓகே, அப்போ இவனுக்கு 2000னா அவனுக்கு எத்தனை பகுதி பார்ட்டு நான் கொடுப்பேன்? 2 பார்ட்டுனா அவனுக்கு நான் எவ்வளோ ரூபா கொடுப்பேன்? 2000 ரூபா கொடுப்பேன். இவனுக்கு 3 பார்ட்னா எவ்வளோ ரூபா கொடுப்பேன்? 3000 ரூபா கொடுப்பேன். ஓகே, இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ரேஷியோவை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சம்ஸ் வரும்போது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் பேசிக்ஸான சிம்பிள் மெத்தட் தான். காம்ப்ளெக்ஸான சம் வரும்போது பார்த்தீங்க. இப்போ வந்து 3 ரேஷியோ A:B வேல்யூ வந்து 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, B:C வந்து ஒரு 2:10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, C:D வந்து ஒரு 7:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிப்பீட் ஆகாத நம்பர்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஒரு வேல்யூ ஓகே 7:6 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம கேட்குறாங்க. ஓகே, ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷனை கேட்குறாங்க. எனக்கு ஏக்கும் பிக்கும் ஒரு தொடர்பு தெரியும், பிக்கும் சிக்கும் ஒரு தொடர்பு தெரியும், சிக்கும் டிக்கும் ஒரு தொடர்பு தெரியும். அப்போ இதை ஃபஸ்ட்டு இது கூட நான் லிங்க் பண்ணணும். ஏன்னா இதுலேயும் பி இருக்குது, இதுலேயும் பி இருக்குது, இதில் சி இருக்குது. அப்போ இதை நான் இது கூட நான் லிங்க் பண்ணணும். இப்படி லிங்க் பண்ணால் தான் எனக்கு ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் கிடைக்கும். ஓகே, அது எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது? இதுக்கு ஜென்ரலாக ஒரே மெத்தட் தான். இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏபிசி இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸ் எழுதிக்கோங்க. ஏக்கும் பிக்குமான வேல்யூ என்னது 4:3, பிக்கும் சிக்குமான வேல்யூ என்னது, அதாவது கீழே எழுதுறேன் 2:10. இந்த கேப் வந்து விட்டு வச்சுருக்கேன். ஓகே, அந்த கேப் வந்து போட்டுருக்கேன். ஓகே, அடுத்து சிக்கும் டிக்குமான வேல்யூ என்னது? அப்போ நான் 4 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால நான் 4 எழுதியிருக்கேன். ஓகே, சிக்கும் டிக்குமான வேரியபிள் எவ்வளவு? 7, 6. ஓகே, 7, 6. ஓகே, இப்போது இந்த கேப்பெல்லாம் நான் ஃபில் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு ஃபில் பண்ணணும். ஓகே, இதுதான் ஈஸியான மெத்தட் டு சால்வ். ஓகே, பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்கா, அந்த 3ஐயும் இந்த 3ஐயும் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன். இங்கே 10 இருக்கா, இந்த நம்பரை இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவேன். இங்கே 2 இருக்குது, இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குது, அப்போ நான் 2 ப்ளேஸ் பண்ணிடுவேன். இங்கே 2 கேப் இருக்குது, பக்கத்தில் 7 இருக்குது, அப்போ 7 ப்ளேஸ் பண்ணிடுவேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8, 8 7s are 56, 3 2s are 6, 6 7s are 42. ஓகே, 30 × 210. ஓகே, அடுத்து என்னது 30 × 16 180. இதை 2 டேபிளில் அடித்து கொடுத்து எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இந்த ரேஷியோ தான் இப்போ என்ன கேட்குறாங்க கொஷினில்? ஏக்கும் டிக்குமான ரிலேஷன் கேட்குறாங்க. இது ஏ, இது என்னது டி. அப்போ ஏக்கும் டிக்குமான ரிலேஷன் என்னது 56:180. ஓகே, இப்போ இந்த மொத்த ரேஷியோவையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். வித்து சிங்கிள் டேபிளில் அடித்து கொடுக்கணும். ஏதாவது ஒரு டேபிளை வச்சு எல்லா நம்பர்ஸையும் அடித்து கொடுக்கணும். ஓகே, இப்போ 180 இருக்குது, எல்லாமே பார்த்தாலே தெரியுது. 2 டேபிள் அடித்து கொடுக்கணும். அப்போ இதை 28ன்னு எழுதிக்கலாம், இதை 21 எழுதிக்கலாம், இது 105ன்னு எழுதிக்கலாம், இதை 19ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது எந்த டேபிளில் அடித்து கொடுக்கலாம்? இது 28ன்னு வருது, இங்கே 7 டேபிள் வருது, இங்கே இது. ஓகே, இப்போ காமனான நம்பர்ஸ் இல்லை. ஓகே, அப்போ இதுதான் நமக்கு ஃபைனல். இப்போ ஏக்கும் டிக்கு ரிலேஷன் இருக்குன்னா 28 90. அடுத்து என்னது 14
45 2 டேபிளில் தான் அடிச்சு கொடுக்குறேன். அப்போ என்ன வருது 14:45 அப்படின்னு வருது. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம பிரிக்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறது. ஓகே, இப்போ இப்படி கொடுத்துருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை வேரியபிள் கொடுத்துருந்தாலும் எத்தனை டேட்டா கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி கொடுத்துருக்காங்க 3a = 4b = 7c, a:b:c என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு a தேவை அப்படின்னா a மறைச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 28. b தேவை அப்படின்னா b மறைச்சிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்போ 21. இப்போ c தேவை அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 12. ஓகே, இதுதான் a:b:c க்கான ரிலேஷன். ஓகே.